வணக்கம். 6 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மக்களை கூண்டோடு வெளியேற்றுவதற்கு அமெரிக்கா தயாராகி இருக்கிறது. மோடியை காணவில்லை. அமெரிக்க கம்பெனிகளில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி இந்திய மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை 2 மாத கெடு விதித்து முழுமையாக வெளியேற்றுவதற்கு அமெரிக்க கம்பெனிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. பல பேர், பல லட்சம் மக்களுடைய வேலையை தூக்கிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 2 மாதத்துக்கான சம்பளத்தை நாங்கள் தரோம், அந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் வேறு வேலையை தேடுங்க, ஒருவேளை உங்களுக்கு வேறு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களின் வழியாக என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? ட்ரம்பெல்லாம் மோடி சொன்ன அடுத்த நொடியே அவ்வளவுதான், அமெரிக்காவே மோடியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, மோடி சொன்னால் எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொன்னவர்கள் எங்கே அப்படின்னு இந்திய மக்கள் கேட்க துவங்கியிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பாதிப்படைய போவது யார் தெரியுமா? அதிகமாக பாதிப்படைய போவது என்பது குஜராத்தை சார்ந்த மக்கள். இப்போ அமெரிக்காவில் பல மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாலையோரம், அதே மாதிரி நீங்கள் பெரிய சிட்டிகளில் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் சொல்ல ஓரளவுக்கு ஒரு 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 நடுத்தர வசதி கொண்ட பல்வேறு ஹோட்டல்களை நடத்தி கொண்டிருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குஜராத்திகளாக இருக்கிறார்கள். இவ்வளோத்துக்கு நீங்கள் குஜராத்திகள் அங்கே டிபெண்ட் விசா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் 40 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்னு வாங்கி அங்கே கொண்டு போய் மக்களை வேலையில் சேர்க்கறதுலேயே மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான மோட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாமே முழுமையாக மூடப்பட்டு அவர்களெல்லாம் வெளியேற வேண்டிய சூழல் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மோடியை தொடர்ந்து வெற்றி பெற செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படக்கூடிய குஜராத்தை சார்ந்த மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு பெரிய சிக்கலை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ குஜராத்தில் நீங்கள் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 என்ன சொல்கிறது, தொழில்களை நடத்தி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா தொழில்துறையில் அவர்கள் முன்னாடியே முன்னேறியவர்கள். நான் சொல்கிறது மோடி வந்ததுக்கு பிறகு இல்லை, அதற்கு முன்னாடியே அந்த மாநிலத்தினுடைய பாரம்பரியமே தொழில்துறையில் அவர்கள் வித்தகர்கள். அப்போ அப்படி இருக்கும்போது பல்வேறு இடங்களில் அவங்க போய் தொழில் செய்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அமெரிக்காவில் அதிகமான குஜராத்திகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லோருக்குமே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு அமெரிக்கா இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவினுடைய ஆதரவோடு செயல்படக்கூடிய சமூக ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதான் ரஷ்யா ஓப்பன் பண்ணுதே, ஜெர்மனி ஓப்பன் பண்ணுதே, அங்கே இந்தியர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் அங்கெல்லாம் இன்றைக்கு என்ன நிலைமை இருக்குது. அதாவது இந்த பிரச்சனைக்கு பிறகு எத்தனை பேருக்கு ரஷ்யா வேலை கொடுத்துருக்கிறது, எத்தனை பேருக்கு ஜெர்மனி வேலை கொடுத்துருக்கிறது, மோடியால் பட்டியலை வெளியிட முடியுமா? ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்தியாவுக்குள்ள ஐடி துறை எவ்வளவு பெரிய அளவில் நலிவடைந்து வருகிறது, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. கூட்டமாக ஆட்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி துறையினர் மேற்கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ 6 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து வேலையிழப்பை சந்தித்து இந்தியாவிற்கு வந்தால் என்ன செய்வார்கள்? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் இல்லையா? ஏன்னா H1B விசா ஆகட்டும், க்ரீன் கார்டு ஆகட்டும், அதை டிபெண்ட் விசா ஆகட்டும், எல்லாத்தையுமே கட்டமாக இல்லாமலாக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி. நான் நேற்றை கூட சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, 2029 உலகத்திலேயே பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நாடுகளுடைய பட்டியலில் 14வது இடத்திற்கு இந்தியா தள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் ஓடிடுவாங்க இங்கேருந்து, ஆர்எஸ்எஸ்காரன் பூரா ஓடிடுவான். அவன் இந்திய மக்கள் என்ன ஆச்சு, இந்தியா என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆள் கிடையாது. அது நமக்கு தெரியும், அவனுடைய பாரம்பரியமே அப்படி தான். இந்திய மக்கள், இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கிறதுக்கான வரலாறு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போது
இந்தியாவில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தா அப்பாவி மக்கள் தான் இதனால் பாதிக்கப்படுகிறாங்க. மோடிக்கு இதை பற்றி ஏதாவது கவலை இருக்காங்க? மோடி என்ன சொல்லுவார் கடைசியில் இதோ இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா, நீங்கள் வேணுன்னா வீட்டுக்குள்ளே இருங்க, சோத்தை குறைச்சிங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தே படிங்க, பெட்ரோல் டீசல் போடாதீங்க, விமானத்தில் பயணம் செய்யாதீங்க, இந்த மாதிரியான அட்வைஸுகளை நமக்கு கொடுத்துட்ருப்பார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உன்னால் நிர்வாகம் செய்ய தெரியாது அப்படிங்கிறத 12 வருஷத்தில் நீ ப்ரூவ் பண்ணிட்ட, அது எங்களுக்கு தெரியுது. நீ என்ன பண்ணலாம்? ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே, தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டு வீட்டுக்கு போக வேண்டியதானே. ஆனால் அது போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன் அப்படின்னா, தேர்தல் வெற்றி, அது தேர்தல் ஆணையம் இருக்குது, இவிஎம் இருக்குது, இதை வச்சு ஒப்பேத்திட்டு இருக்கலாம். இன்றைக்கு கூட உங்களுக்கு தெரியுது, வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடந்த தேர்தலில் பாஜக 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வாக்குச்சீட்டினுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய தேர்தலில் எதிலையாவது இந்த கடந்த 12 வருஷத்தில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறதா? ஏதாவது ஒரு சில இடங்களில் அப்படி வெற்றி நடந்திருந்தால் கூட அங்கே எதிர்க்கட்சிக்கு போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களே இருந்திருப்பாங்க, எல்லாரும் மிரட்டப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் தானே நிகழ்ந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் நிலைநிறுத்துவதற்கு இப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பது, மறுபக்கம் இந்திய மக்கள் மிகப்பெரிய அளவிலான இன்னல்களை அனுபவித்து வருகிறார்கள். பாருங்களேன், அதனால தான் இந்த கோக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்றைக்கு உருவாகியிருப்பதற்கான காரணம் என்ன? இளைஞர்களுடைய தேவை, இளைஞர்களுடைய உரிமையை தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கக்கூடிய மோடி, அமித்ஷா, இந்த ஆர்எஸ்எஸ். அப்போ இதை இளைஞர்கள் எத்தனை காலம்தான் பொறுத்துக்க முடியும்? படிச்சுட்டான், வேலை இல்லை. படிக்கிறதுக்கு இப்போ உயர்கல்வி போகிறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ நீட்டில் எவ்வளோ பெரிய இஷ்யூஸை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுமாதிரி சிபிஎஸ்சியில் தேர்வுத்தாள் திரும்ப ரீவேல்யூஷன் கொடுக்கறதுல எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையுமே சிக்கலாக்கிட்டாங்க. அப்போ எப்படியாவது இதிலிருந்து உருண்டு புரண்டு படித்து வேலைக்கு போய் ஏதாவது ஒரு நாட்டில் வேலைக்கு போனால் அவனும் இப்போ சொல்கிறான், நீங்கள் கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்கிறான். இங்கே வேலை இருக்குமானா இங்கேயும் வேலை இல்லை. அக்னிபாத்துன்னு ஒன்று கொண்டு ஆர்மியிலையாவது போய் சேரலாம், என்ன படித்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஆர்மியில் போய் சேரலாம், அதுவும் இல்லை. சரி, சொந்த மாநிலம் இந்த குஜராத் மக்கள், அவர்கள் காலங்காலமாக தொழில்துறையில் வல்லுநராக இருக்கவர்கள், அவங்க எங்கேயோ போய் பிழைக்கலாம் அப்படின்னு போனால் இப்போ அவங்க சோத்துலையும் மண்ணள்ளி போட்டாச்சு. சரி, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண முடியுமானா அந்த தீர்வு எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்தமாக மோடி என்ன செஞ்சு கொண்டிருக்கார் அப்படின்னா, வழக்கமாக சிரித்து கொண்டிருக்கிறார். நம்ம பெட்ரோல் பங்கிலெல்லாம் போகும்போது பெட்ரோல் 100 ரூபா, 120 ரூபா, 110 ரூபா அப்படிங்கிற போது நமக்கு அப்படியெல்லாம் வயிறு எரிஞ்சுக்கிட்டு அப்படியே சரி என்னடா இது, சரி கொடுக்கலான்னு சொல்லி இப்படி சைடில் பார்க்கும்போது மோடி சிரிச்சுக்கிட்டு இருப்பார். கேஸ் சிலிண்டர் 1000 ரூபா மேலே ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தா அங்கேயும் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். நம்மளை பார்த்து கிண்டல் அடிக்கிறார். நான் இப்படி தான், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.